என் இணைய தமிழ் நண்பர்களுக்கு புரிசைரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு கொஞ்சம் அரசியல் பற்றி பேசுவோம். சமீபத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது வந்து அதிமுக. ஆ, மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இதை வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கட்சியிலேருந்து ஒரு பிஜேபி, ஒரு முக்கியமான கூட்டணி கட்சி, அவங்க வெளியே போனாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு சின்ன முஸ்லீம் கட்சி உள்ளே வந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப பிஜேபி கூட ராசி ஆயிட்டு, திரும்ப பிஜேபி இவங்க கூட்டணிக்குள்ளே வந்தாச்சு. அந்த சிறிய முஸ்லீம் கட்சி வெளியே போயிடுச்சு. ஸோ ஆக மொத்தத்தில் ஒரு 4-5 வருஷமா அந்த கூட்டணி அப்படியே தான் இருக்குது. எந்தவித பெரிய மாறுதலும் கிடையாது. ஆனால் இப்போ சமீபத்தில் எடப்பாடி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு பிரம்மாண்டமான கட்சி எங்களோட கூட்டணிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ்நாட்டில் பிரம்மாண்டமான கட்சி அப்படின்னு சொன்னால் அது 2 கட்சி தான். ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. ஸோ இவருடைய கட்சியாக கூட கூட்டணி திமுக வருமா? வாய்ப்பே கிடையாது. சரி, இவங்க கட்சியே இவங்களே தான் கூட்டணி கூப்பிடணும். அந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க கட்சியில் இருக்கிற நிறைய பேர் வந்து இப்போ வெளியே போகலான்னு யோசனை பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்குள்ளவே ஏதாவது கூட்டணி வச்சு நீங்கள் வெளியே போகாதீங்க அப்படின்னு சொல்லணும். இவங்க பிஜேபி கூட கூட்டணி வச்ச உடனே இவங்களுக்கு முஸ்லீம் ஓட்டுகள்லாம் கிடைக்காது அப்படின்னு தான் சொன்னாங்க. சிறுபான்மையினர் ஓட்டு கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க. சிறுபான்மையினர் ஓட்டு கிடைக்கலனா பரவாயில்ல. இப்போ சிறுபான்மை தலைவர்களே வந்து அதிமுக விட்டு வெளியே போகிறாங்க. ஸோ அன்வர் ராஜா வந்து இப்போது அதிமுகலேருந்து திமுகவில் போய் சேர்ந்துட்டார். திமுக சரியோ தவறோ ஒரு சின்ன விஷயத்தில் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இல்லைவிட்டால் அனைவருக்கும் தாழ்வு. அதனால் பார்த்திங்கன்னா, ஸ்டாலின் பல விஷயங்களில் ஒரு மிக பெரும் தலைவராக இருந்த கருணாநிதி, பல தடவை ஆட்சி பண்ண கருணாநிதி, அவர் செய்யாத பல சாதனைகளை கடந்த 5 ஆண்டு காலத்தில் இவர் ஸ்டாலின் வந்து நிறைய செஞ்சுருக்கிறார். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுவரைக்கும் கருணாநிதி கூட ஒரு கூட்டணியை ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலே அவங்க கட்டி காத்தது கிடையாது. கூட்டணி மாறிடும். ஆனால் இப்போ இருக்கிற திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சியெல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரே கூட்டணியில் ஒரு கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலே பல எலெக்ஷனை வந்து அவங்க ஒற்றுமையாக சந்திக்கிறாங்க. ஸோ இது வந்து உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். ஆனால் அதே இந்த பக்கம் வாங்க, அதிமுக கூட்டணி. அதிமுகவில் பிஜேபி இருந்தது, அது வெளியே போயிட்டு உள்ளே வந்தது. அப்புறம் ஒரு சிறிய முஸ்லீம் கட்சி அது உள்ளே வந்தது, இப்போ வெளியே போயிடுச்சு. பாமக அவங்களாம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னால் தான் டிசைட் பண்ணுவாங்க எந்த கட்சி கூட கூட்டணி அப்படின்ட்டு. அது தெளிவு கிடையாது. போன தடவை அவங்க வந்து பிஜேபி கூட போயிட்டாங்க. இப்போ பிஜேபி கூட வருவாங்களா, அதிமுக கூட வருவாங்களா? என்ன 2 பேருமே ஒன்றா தான் இருக்கிறாங்க. இதில் வந்து ஒரு பெரிய குழப்படியாது, அப்பாவுக்கும் பையனுக்கும் வேறு சண்டை. அப்பா வந்து ஜேடிஎம்கே கூட இருக்கணுன்றாரு, பையன் வந்து பிஜேபி கூட இருக்கணுன்றாரு. ஆனால் அவங்க 2 பேருமே ஆக்சுவலாக கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. ஸோ இது எப்படி போகுதுன்ட்டு தெரியாது. இன்னொரு பக்கம் விஜயகாந்த் கட்சி, கேப்டன். அது வந்து நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறேன். எந்த ஒரு கட்சியுமே நீண்ட நாட்களாக நிலை பெற வேண்டுமென்றால் அவங்க வந்து நீங்கள் ஆரம்பிக்கும்போது ஒரு கட்சிக்கு ஒரு தலைவர் தேவைப்படுது. அந்த தலைவருடைய ஒரு என்ன சொல்ல செரிஷ்மேட்டிக் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஃபெமிலியாரிட்டி தேவைப்படுது. ஆனால் நீங்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கட்சியினுடைய கொடியோ, கட்சியினுடைய கொள்கையோ, வேறு எதையாவது தான் நீங்கள் வந்து அதிகமாக வந்து பிரபலப்படுத்தணும். இப்போ மக்கள் மத்தியில் வெறும் கேப்டனுடைய உருவம் மட்டும்தான் பதிஞ்சிருக்குது. இப்போ அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த கட்சியோட நிலைமை வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா வேறு எதுவுமே பதியலை. ஆனால் இதே பார்த்திங்கன்னா, அதிமுக பார்த்திங்கன்னா, அந்த ரெட்டை இலை அப்படிங்கிறது வந்து ஒரு ஆழமாக மக்கள் மனசில் பதிஞ்சிருக்கு. கிராமங்கள்லாம் போனீங்கன்னா, நான் எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போடுவேன்னு கூட சொல்ல மாட்டாங்க, ரெட்டை இலைக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் வந்து அதிமுக கிட்டேருந்து ரெட்டை இலை பிடிங்கிட்டேன்னா, ரெட்டை இலை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம். ஸோ அந்த ரெட்டை இலை அப்படிங்கிறத தான் அவங்க வந்து ரொம்ப இது பண்ணாங்க. அந்த ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாரு. நான் பல தடவை அவரை டெலிவிஷனெல்லாம் பார்க்குறேன்.
அவர் போட்டுங்கிற சட்டையாக இருந்தாலும், டீ சட்டையாக இருந்தாலும், அதில் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய கொடி அது வந்து ஒரு பேட்ஜாக இருக்குது. அங்கே நல்லா பாருங்கள், கருணாநிதியோட ஃபோட்டோ கிடையாது, ஸ்டாலினோட ஃபோட்டோ கிடையாது, கட்சியினுடைய கொடி. ஆனால் இதுவே தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா, அது வந்து வாய்மொழி உத்தரவாக போட்டிருப்பாங்க போல இருக்குது. யார் சட்டை போட்டாலும் அந்த சட்டையில் விஜயோட ஃபோட்டோ இருக்கணும். நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறீங்க, புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறீங்க, ஒரு தலைவர் தேவைப்படுது, அவருடைய ஃபெமிலியாரிட்டி தேவைப்படுது. பட் ஃபெமிலியாரிட்டி ஆல்ரெடி இருக்குது. இருக்கவே தானே வந்து நீங்கள் இவ்வளோ தைரியமாக வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறீங்க. நீங்கள் அடுத்து முன்னிலைப்படுத்த வேண்டியது என்னென்னா, ஒரு கட்சியினுடைய கொள்கைகளையும் கட்சியினுடைய கொடியும் அதுதான் வந்து முன்னிலைப்படுத்தணும். அதுதான் திமுக பண்ணுறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவங்க தந்தையார் தான் வந்து முதலமைச்சர். இருந்தாலும் அவர் முதலமைச்சருடைய ஃபோட்டோ வந்து அவங்க பேட்ஜாக குத்தலை, கொடியை தான் குத்துறாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் பார்த்தீங்கன்னா, புசி ஆனந்த் உட்பட எல்லாருமே வந்து அவங்க போடுற சட்டையில் வந்து விஜயோட ஃபோட்டோ இருக்குது. ஸோ இது வந்து ஒரு என்னென்னா வந்து ஒரு ஒரு அதாவது கட்சி சார்ந்தவங்களுக்கு ஓகே, பட் கட்சி சாராத மக்கள் நடுநிலையாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து என்ன இது இவர் வந்து சுய விளம்பரம் நிறைய பண்ணுறாரு, ஓவர் விளம்பரம் வந்து ஆக்சுவலாக வேலைக்கு ஆகாது. நிறைய சினிமா துறையிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய விளம்பரம் பண்ண படங்கள் வந்து பெரிய லெவலில் கவுந்துருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு ஓவர் விளம்பரமும் தனி மனிதன் கொள்கைகளை எவ்வளோ வேணாலும் விளம்பரப்படுத்தலாம், கொடியே எவ்வளோ வேணாலும் விளம்பரப்படுத்தலாம், ஆனால் தனி மனிதனை வந்து அதிகமாக விளம்பரப்படுத்தக்கூடாது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து அதிமுகவும் பண்ணுறதில்ல, திமுகவும் பண்ணுறதில்ல. இதை விட்டுட்டிங்கன்னா மீதி இருக்கிற கட்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா என்ன சொல்லலாம்னா, ஒரு எம்பி கட்சி அல்லது ஒரு எம்எல்ஏ கட்சி அவங்களால வந்து அந்த தலைவர் ஒரு ஒரு மக்கள் நீதி மையம்னு இருக்குன்னா, அதில் ஒரு கமல்ஹாசனுக்கு மட்டும்தான் செல்வாக்கு. அவர் நிற்கலாம், அவர் ஜெயிக்கலாம், அவரை தாண்டி வேறு யாரும் நிற்கவோ ஜெயிக்கவோ முடியாது. ஏறக்குறைய வந்து ஒரு நல்ல ஓட்டு சதவீதம் எடுத்திருந்தாலுமே நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானுடைய நிலைமையே ஏறக்குறைய அதுதான். அவர் வேணால் ஏதோ ஒரு தொகுதியில் ஜெயிக்கலாம், அதுவே இந்நேரம் வரைக்கும் நடக்கலை. பட் நடந்தாலும் அவர் ஜெயிக்கலாம், பட் அவரை தாண்டி வேறு யாரும் ஜெயிக்க முடியாது. அந்த கட்சிகள் பற்றிலாம் வந்து ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ முதல்ல எடப்பாடியார் கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு. இவர் வந்து முதல்ல வந்து அதிமுகவே முதல்ல கூட்டணி, அதாவது வந்து இங்கேருந்து பிரிஞ்சு போன ஓபிஎஸ், ஏங்க என்னதான் அவர் தவறு செஞ்சுருந்தாலுமே காலில் விழுந்தாலும் அது காலில் விழுறதுக்கு கூட தயாராகிறாங்க, எங்களை சேர்த்துங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க அதை கூட முடியாது அப்படிங்கிறாங்க. அந்தளவுக்கு என்ன ஒரு ஜென்ம பகை, எல்லாம் ஒரே கட்சியில் இருந்தவங்க தானே. காமராஜர் சொன்ன மாதிரி எல்லாம் ஒரே கொட்டையில் வரணும் மாட்டேங்க தானே, அதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் சேர்த்துன்ருக்கலாம். அதே போல் வந்து அந்த அதிமுகவே வந்து ஒரு 3-4 பிரிவாக பிரிஞ்சிருக்கு. இது வந்து ஒரு பக்கம். இது இல்லாமல் வந்து மற்ற கூட்டணி கட்சிகள் அப்படின்னும்போது ஒரு ஏற்கனவே இருந்த பிஜேபியே வந்து முதல்ல உள்ளேருந்து அப்புறம் வெளியே போய் திரும்ப உள்ளே வரும்போது அந்த என்ன சொல்கிறது, அந்த கிரெடிபிலிட்டி அது போயிடும். அதுவும் இல்லாமல் வந்து திரும்ப சரி பரவாயில்ல, ஏதோ நடுவில் ஒரு பிரச்சனை இருந்ததுங்க, அந்த பிரச்சனை தீர்ந்துடுச்சு, இப்போ நாங்கள் திரும்ப ஒன்றாயிட்டோம், இதுக்கு மேலே கண்டிப்பாக ஒன்றா தான் இருப்போமானாக்கா அதுவே ஒரு பெரிய டவுட்டு தான். ஏன்னா ஒரு நாள் வந்து அமித்ஷா சொல்கிறாரு, சீஃப் மினிஸ்டர் வந்து என்டிஏ கேண்டிடேட் தான்றாரு, கூட்டணி ஆட்சி தான்றாரு. எடப்பாடி என்ன சொல்கிறது, இல்லை இல்லை நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம், ஆனால் ஆட்சி வந்து கூட்டணி ஆட்சி கிடையாது, இந்த சமயத்தில் கூட்டணியில் பங்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எங்களை கூட கூட்டணிக்கு வாங்கன்னு சொன்னால் எடப்பாடியினுடைய நிலைமைக்கு யாரும் வரமாட்டாங்க. இதை வந்து டிஎம்கே சொல்லலாம். டிஎம்கே தான் சொல்கிறாங்க, எங்கள் கூட கூட்டணிக்கு வாங்க, நம்ம கூட்டணியில் நின்று ஜெயிக்கலாம், ஆனால் நாங்கள் வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சொல்லக்கூடிய தகுதி திமுகவுக்கு இருக்குது, ஆனால் அதிமுகவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால், ஒருவேளை ஒன்றிணைந்த அதிமுக இருந்து ஒரு ஜெயலலிதா மாதிரி ஒரு சரிஸ்மேட்டிக் லீடர் இருந்திருந்தால் ஒரு பாசிபிலிட்டி இருந்திருக்குமே தவிர, இப்போதைக்கு வந்து அவருக்கு வந்து ஆட்சியில் பங்கு கொடுக்காமல் இவரால் ஒரு நல்ல கூட்டணியை உருவாக்க முடியாது. ஸோ இந்த கேப்பை ஃபில்லப் பண்ணி, அதாவது இந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு நெகட்டிவ் விஷயத்தை தனக்கு பாசிட்டிவாக மாற்றிக்கின்னு தான் விஜய் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்தால் ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆட்சியில் பங்கு கொடுக்குறேன்னு சொல்கிற விஜய்க்கே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆனதுக்கப்புறமா ஒரு கட்சி கூட அவங்க கூட கூட்டணிக்கு போகலை. அப்படி இருக்கும்போது நாங்கள் ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் யார் வந்து அதிமுக கூட கூட்டணி வருவாங்க? அதை ஒரு நண்பர் கேட்டார், எனக்கு வந்து ஒரு அதிமுக நண்பர், அவர் கேட்டார், சார் எங்களுக்கு பாருங்கள் சார், ஒரு பிரம்மாண்டம் ஆன கட்சி ஒன்று
எங்களா கூட கூடிய சீக்கிரம் கூட்டணிக்கு வரப்போகுது அப்படின்னு சொன்னார். அப்போ நான் தமாஷா சொல்லியிருந்தேன், சார் ஏதாவது பிரம்மாண்டம் அப்படின்னு ஏதாவது ஒரு லெட்டர் பேட் கட்சி இருக்குதான்னு செக் பண்ணுங்க. ஒருவேளை அது எதா இருந்ததுன்னா, அவங்க வந்து உங்க கூட்டணிக்கு வந்தாங்கன்னா, நீங்க ஒரு சீட்டு குடுத்தா கூட போதும், ஒரு எம்எல்ஏ சீட்டு குடுத்தா போதும்னு வந்தா கூட, அப்போ நீங்க வந்து அனவுன்ஸ் பண்ணலாம். பிரம்மாண்டம் ஆன கட்சி எங்களா கூட கூட்டணிக்கு வந்திருக்கு. அத தவிர்த்து தமிழ்நாட்டுல எந்த பிரம்மாண்டமான கட்சியும் உங்களா கூட கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாரி, உங்கள விட்டுட்டு பார்த்தால், நீங்க ஒரு பிரம்மாண்டமான கட்சி, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. உங்கள விட்டுட்டு பார்த்தா பிரம்மாண்டமா இருக்கிற ஒரே கட்சி திமுக தான். அது உங்களா கூட கூட்டணி வராது. ஸோ, அதனால வந்து இந்த பிரம்மாண்டமான கூட்டணி, ஏற்கனவே சொன்னார் பாருங்க மெகா கூட்டணி, அது எதுவுமே அமையறதுக்கு வாய்ப்பு இல்ல. இப்போதைக்கு அ அவங்களுடைய தலைவர், அவங்களுடைய தலைவர்னா எனக்கும் தலைவர் தான். எம்ஜிஆர் பாடின பாட்டு. "உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் இந்த உலகத்தில் போராடலாம்." ஸோ, முதல்ல வந்து எடப்பாடி வந்து அவர் தன்னை உணரணும். அ ஒரு பக்கம் ஸ்டாலின் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் விஜய் வந்து கூட்டணி வந்தா ஆட்சியில பங்கு தரேன்றாரு. இவங்க 2 பேருக்கு நடுவுல மாட்டிக்கின்னு, அ இவர் வந்து ஆட்சியில பங்கு குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார்னா, இவருக்கு எந்தவித கூட்டணிக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்காது. பார்ப்போம். அடுத்த ஒரு 8 மாதங்கள் அரசியல் வந்து ரொம்ப சூடு பிடிக்கும். பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப நேரம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் பேசிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.